ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேபா மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் நைட்டு ஸ்டடி பிளான் வீடியோ கொடுத்துருந்தேன். ஏன் கொடுத்துருந்தேன்னா, நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் இன்னும் சயின்ஸ் எக்ஸாமே முடிக்கல. ஏன் சயின்ஸ் எக்ஸாம் முடிக்கல தான் ஏன் முன்னாடியே கொடுத்தேன்னா, நீங்கள் எக்ஸாம் விட்டு வந்தோடனே உங்களுக்கு வீடியோ இருக்கணும், நான் டிலே பண்ணிடக்கூடாதுன்ட்டு. சரிங்களா? ஸோ சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுன்றதை எழுதுங்க. எத்தனை பேர் சென்டம் எடுக்க போகிறீங்க, எத்தனை பேர் 80+, எத்தனை பேர் 90+, இதெல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். 10th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸ் ஃபைனல் எக்ஸாம். மோஸ்ட்டாக ஃபைனல் எக்ஸாம்னாலே படிக்க தோணாது, பட் தயவுசெய்து படிங்க, நமக்கு டோட்டல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ போல் நமக்கு 180 மினிட்ஸ், இந்த 180 மினிட்ஸை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்மளால் சூப்பராக மார்க் எடுக்க முடியும், இதுதான் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட் 1. பார்ட் 1ல் 14 1 மார்க்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி செக்கிங்க்கு 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 10 மினிட்ஸ்லேயே 1 மார்க்கில் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுட்டு 14 1 மார்க்ஸை 15 மினிட்ஸில் முடிக்கணும். ரொம்ப கம்மியான டைம், பட் இருந்தாலும் நம்ம முடிச்சு தான் ஆகணும். ஏன்னா 14 1 மார்க்ஸ் கரெக்டாக ஆப்ஷன் எழுதுங்க. அடுத்து ரோம் லெட்டர் 2 10 2 மார்க்ஸ். 10 2 மார்க்ஸ்க்கு 5 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். 35 மினிட்ஸ் போதும், சீக்கிரமாக எழுத பாருங்கள். ஏன்னா நமக்கு செக்கிங் இல்லைனா சுத்தமாக டைம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 5 மார்க். 10 5 மார்க் எழுதணும். கண்டிப்பாக டைம் அதிகமாக தேவைப்படும். ஸோ நான் 1 hour 10 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் +10 மினிட்ஸ் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். +10 மினிட்ஸ் இங்கே எடுத்தீங்கன்னா செக்கிங்கில் உங்களுக்கு டைம் கம்மியாகும். சரிங்களா? அதனால் 10 மினிட்ஸ் 1 hour 10 மினிட்ஸில் முடிக்க பாருங்கள். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு அந்த ஃபிலப்ஸ் கண்டிப்பாக எழுதுடுங்க, டைம் சேவ் ஆகும். சரிங்களா? அண்ட் மேப் கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு தெரியுமோ எழுதுடுங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்ட் எழுதுங்க. பார்ட் 4 2 8 மார்க். 2 8 மார்க்கு 45 மினிட்ஸ். இந்த 45 மினிட்ஸில் மேப்புக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணுன்ட்டு, ஏன்னா மேப் தனியாக ஒரு ஷீட்டில் தான் எழுத போகிறோம். மேப்பில் கரெக்டாக 8 மார்க்ஸ் வரணும். சரிங்களா? ஸோ மேப் கரெக்டாக ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆன்சர் எழுத வாங்க. ஏன்னா டீட்டெயில் ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு டைம் ஆகும். அப்போ அந்த டைம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேப் சீக்கிரமாக முடிச்சாதான் முடியும். ஸோ மேப் கொஷின் நீங்கள் எதை எடுக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மேப்பா இல்லை இந்தியா மேப்பா, எது எடுக்க போகிறீங்கன்ட்டு முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் மேப்புக்கு நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்கவே கூடாது. கடகடான்னு அது பார்த்தோன்னே இந்தந்த பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி 1 மார்க்குக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மேப்புக்கும் ப்ராக்டிஸ் எடுத்து வச்சுடுங்க. சரிங்களா? ஸோ இந்த டைமிங் பிரகாரம் நீங்கள் எல்லாமே முடிச்சிங்கன்னா 165 மினிட்ஸில் நீங்கள் பேப்பர் முடிச்சிட முடியும். சயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி முடிச்சிங்களோ அதே மாதிரி. செக்கிங்க்கு 15 மினிட்ஸ். கண்டிப்பாக நமக்கு செக்கிங்க்கு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக தேவை. மினிமம் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் கொஷின் நம்பர்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்க முடியும். பட் இல்லாத பட்சத்தில் சரிங்களா 15 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். 20 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா நல்லா செக் பண்ணிடலாம். இல்லை 15 மினிட்ஸில் கூட சீக்கிரமாக நீங்கள் பார்த்துடுங்க. சரிங்களா? 1 வேர்ட்ஸ் ஏதாவது பேலன்ஸ் விட்டு வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். 2 மார்க்கில் பாயிண்ட் வச்சு கரெக்டாக எழுதுங்க. அண்ட் 5 மார்க் கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீலப்ஸு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இதெல்லாம் எழுதுனீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்ஸே எழுதும், மார்க் வந்துடும். சரிங்களா? அண்ட் ஹிஸ்ட்ரி பார்ட் எழுதும்போது கவனமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இயர் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ பார்ட் 4 பற்றி சொல்ல வேண்டாம். டீட்டெயில் ஆன்சர் 8 மார்க் டீட்டெயில் ஆன்சர். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ தனித்தனியாக அதுக்கும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? மறக்காமல் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, மேப் எப்படி பிளாட் பண்ணணும், டைம்லைன், இம்பார்ட்டன்ட் டைம்லைன் என்னென்ன, இது எல்லாமே 1 by 1 வரும். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். 4 எக்ஸாம் முடிச்சிட்டோம். இது லாஸ்ட் எக்ஸாம். இதையும் சூப்பராக அட்டென்ட் பண்ணிட்டோம்னா மே மந்த் ரிசல்ட் வரும் இல்லையா? ரிசல்ட் அப்பவும் நம்ம ரிலாக்ஸ்டாக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம், டென்ஷனே இல்லாமல். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.